சிறப்பான நாட்டியம். அமைச்சரே, நாட்டியம் சிறப்பாக இருந்ததா? நாட்டியம் நாட்டியம் எனக்கு பிடிக்கவில்லை. அப்படி என்றால் இதை விட சிறப்பான நாட்டியம் என்னிடம் இருக்கிறது. யாரது? எனக்கு ஒரு தங்கை இருக்கிறார். உங்களுக்கு தங்கியா? அடிக்கிறேன் இப்போது. அடுத்து வாருங்கள் பார்த்து. பெயர் என்ன? நாட்டியம் சிறப்பாக இருக்கும். ஆகட்டும், பார்க்கலாம். நான் எதுவுமே சொல்லக்கூடாது. நாட்டியம் நாட்டியம். ஆமா அண்ணா பாத்துக்கலாம். இந்த நாட்டியத்தை பார்க்கிறோனே எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. அதனால என்னுடைய மனமகிழ்ச்சி ஒரு பரிசு கொடுக்க போறேன். அப்படியா? என்றுமே உங்களுக்கு எண்ணம் போல செய்யம்மா, தடை என்பதே கிடையாது.
ஆமா என்னம்மா உங்களுக்கு பெயர் என்ன? என்னுடைய பேர் தான் கத்திலை. கத்திலையா? ஆமா அழகான பெயர். பெயர். இருந்தாலும் ஆ. நீங்க ஆடிய நாட்டியம் நாட்டியம் அந்த நாட்டியம் எனக்கு மிகவும் பிடிச்சிருந்ததுமா. அப்படி சொல்றீங்க. என்னுடைய மனமகிழ்ந்து உங்களுக்கு பரிசு தர போறேம்மா. பரிசா இந்தாங்க. அம்மா நீங்கள் கொடுக்கும் பரிசை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் கொடுக்கும் பரிசை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனது ஆ. என்ன நான் யார்? ஒரு நாட்டு இளவரசி. பிறருக்கு கொடுத்ததால் பழக்கம் பிறரிடத்திலிருந்து வாங்கி ஒரு பொழுது பழக்கம் கிடையாது. ஆதலால் நீ தரக்கூடிய பரிசு எனக்கு வேண்டாம். அப்படின்னா நீ கொடுக்கிற பரிசு எனக்கு தேவை, நான் போடுறேன். ஐயோ கற்சிலை வாங்க. இருந்தாலும் உன்னை நாட்டியத்தை விட உன்னை பிடிப்பது எனக்கு மிகவும் பிடிக்கும். ரொம்ப அதிகம் அது. ஆமாமா. அதனால நீ தரக்கூடிய பரிசை நான் பார்க்கணும். சற்று பிறகு எடுத்து வரேன். ஆமா என்ன இதுலயே தெரியலையா? மாம்பழம் வாழ்ந்து சொல்லக்கூடிய முக்கடித்தான். இது மகத்துவம். இதை அறிந்தினால் உங்களோட உடலானது சுறுசுறுப்பா இருக்கும். எந்த வேலை நல்லா செய்வீங்க. எனக்கு இளமையா இருக்கும், உங்க வயசு ஆகாது. உண்மையாகவா? சின்ன பொண்ணு இருப்பீங்க. அப்படியே ஆகட்டும். தாங்க கொடுங்கம்மா. இந்தாங்க. ஒரு புறமா இருங்க. இப்ப பாருங்கண்ணா. நீங்க வந்ததால கற்சிலை. ஆமா. அவளுக்கு நான் ஒரு பரிசு கொடுத்தனா அவளுக்கு ஒரு பரிசு கொடுத்திருக்கிறா. என்னம்மா சொல்ற? நம்ம கொடுத்துதானே பழக்கம், வாங்கி ஒருபோதும் பழக்கம் இல்லையே. உண்மைதானா? இருந்தாலும் இருந்தாலும் அந்த பரிசு எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அப்படியா? அதனால தானே வந்துட்டேன். இங்க பாருங்க, இது என்ன தெரியுமா? என்னம்மா இது? இதுதான் மாப்பழா வாழையில சொல்லக்கூடிய முக்கணி சாரி. ஆஹா. இதனுடைய மகத்துவம் இதை யார் அருந்தினாலும் என்றுமே இளமையோடு இருப்பாங்களா? அப்படியா? இதை நீங்க தானே அருந்தணும். அப்படியாம்மா? நீ ஆசையா தர அண்ணனுக்கு அண்ணா நான் தான் அருந்த வேண்டும். இதை அருந்துனா நீங்க எப்பவும் வயசாவது இருப்பீங்க. நாட்டு மக்கள் என்றும் பொறுப்போட பாத்துப்பீங்க. என்றுமே சீரம் சிறப்போடு பார்த்துக் கொள்ளலாம். அதனாலதான் ரங்கா, அருந்த போறமா? ஆகட்டும்னா. ரங்கா, என்னம்மா இது ஒரே நெடியா இருக்குது? அண்ணா அது 3 பழத்தோட சாறு இல்ல, அது அப்படித்தானே இருக்கும். நீங்க பயப்படாம இருந்துங்க. ஆபத்து என்பது வராது. அதுனா ஆகட்டுமா? அப்படியாகட்டும். அண்ணா, போதும் கொடுங்கண்ணா. அதிகமா சாப்பிடாதீங்க. சாப்பிட்டோன்னே எனக்கு தேவைப்படுகிறது. அண்ணா போதுண்ணா. ஐயோ அண்ணா கொடுங்க, போதுண்ணா. அண்ணா ராஜமேல வந்தாலே அந்த அவ எங்க இருக்கா? எப்போது உன்னை பார்த்தேனோ அப்பொழுது உண்மை ஆசைப்பட்டேன். என்ன சொல்றீங்க? மேல் வாழ்ந்தால் உண்மை இந்த மண்ணோடு மாண்டு விட நம்பவே முடியல. இப்ப வந்து காதலிக்கும் போது இப்படிதான் சொல்றீங்க. என்னமோ